படித்தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆய்வக உதவியாளர் தேர்வு மாதிரி வினா டெய்லி போட்டுட்ருக்க 25 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், சிட்ரிக் அமில சுழற்சியின் மறுபெயர் என்ன? இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் வந்து சிட்ரிக் அமில சுழற்சியை யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லியிருப்போம். அடால்ஃப் கிரிப்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த சிட்ரிக் அமில சுழற்சியின் மறுபெயர் என்ன? சிட்ரிக் அமில சுழற்சியின் மறுபெயர் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அல்லது TCA சுழற்சி என அழைக்கப்படுகிறது. அப்போ ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அல்லது TCA சுழற்சி என அழைக்கப்படுவது சிட்ரிக் அமில சுழற்சி ஆகும். சிட்ரிக் அமில சுழற்சியை அடால்ஃப் கிரிப்ஸ் என்பவர் 1937 கண்டறிந்தார். கிரிப்ஸ் சுழற்சியின் போது சில சேர்மங்கள் சிதைக்கப்படுகின்றன, வேறு சில சேர்மங்கள் கட்டப்படுகின்றன. இந்த இருவகையான நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? கிரிப்ஸ் சுழற்சியின் போது சில சேர்மங்கள் சிதைக்கப்படுகின்றன, வேறு சில சேர்மங்கள் கட்டப்படுகின்றன. இந்த இருவகை நிகழ்ச்சிக்கு ஆம்பிபோலிக் என்று பெயர். ஆம்பிபோலிக் என்பது கிரிப்ஸ் சுழற்சியின் போது ஒரு சில சேர்மங்கள் சிதைக்கப்படும், ஒரு சில சேர்மங்கள் கட்டப்படும். இதுக்கு தான் அந்த பெயர் ஆம்பிபோலிக். சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் யார்? 1897 புன்சர் என்பவர் ஈஸ்ட் செல்களில் எடுக்கப்பட்ட சாறு உயிருள்ள ஈஸ்ட் செல்களைப் போலவே திராட்சை ரசத்தில் நொதித்தல் ஏற்படுவதை கண்டறிந்தார். அந்த திராட்சை சாற்றில் உள்ள பொருள் தான் இந்த சைமேஸ். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் நான் சைமேஸ் யார் கண்டறிஞ்சா அப்படின்னா 1897 புன்சர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சைமேஸ் என்ற பொருள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எதற்காக அந்த பேர் வைக்கப்பட்டது, அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, யார் கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்காக உதவுது, இந்த மாதிரி ஒரு வினா எடுத்துக்கிட்டோன்னா அது தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் தெரிஞ்சாதான் அந்த எக்ஸாம்ஸில் நம்ம ஃபுல் குவாலிஃபைவாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? திருப்பி இந்த கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணிடுவோம். சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் யார்? சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் 1897 புன்சர் என்பவர். இவர் ஈஸ்ட் செல்களில் இருந்து எடுக்கப்பட்ட சாரானது நொதித்தல் போது பயன்படுத்தப்படும் ஈஸ்ட் செல்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாரானது உயிர் உள்ள ஈஸ்ட் செல்களைப் போலவே திராட்சை ரசத்தில் நொதித்தலை ஏற்படுத்துகிறத கண்டறிஞ்சிருக்காரு. அப்போ அந்த உயிருள்ள ஈஸ்ட் செல்களில் நடைபெற்று கொண்டிருந்த சாற்றுக்குள்ளே உள்ள பொருள், ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைமேஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், காற்றில்லா சுவாசத்தில் தான் ஈஸ்ட் பயன்படுத்தப்படும். ஆனால் இங்கு காற்று சுவாசத்தின் போதே உயிருள்ள ஈஸ்ட் செல்கள் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் காற்றில்லா சுவாசத்தில் நொதித்தல் நடைபெறும்ல, அதே மாதிரி காற்று சுவாசத்தின் போதும் நொதித்தல் நடைபெறுது. அதுக்கு காரணமாக இருக்கிற நொதி பேர் என்ன? சைமேஸ். அதுதான் இதில் இருக்க ஒரு டெப்த்தான பாயிண்ட்டு. கொஸ்டின்ஸோட ரிவிஷன் பண்ணிடுவோம். சிட்ரிக் அமில சுழற்சியின் மறுபெயர் என்ன? சிட்ரிக் அமில சுழற்சியின் மறுபெயர்கள் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அல்லது TCA சுழற்சி என அழைக்கப்படுது. TCA சுழற்சியை கண்டுபிடித்தவர் அடால்ஃப் கிரிப்ஸ். கிரிப்ஸ் சுழற்சியின் போது சில சேர்மங்கள் சிதைக்கப்படுகின்றன, வேறு சில சேர்மங்கள் கட்டப்படுகின்றன. இந்த இருவகையான நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? ஆம்பிபோலிக் என்று பெயர். சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் யார்? சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் புன்சர். எந்த வருடம்? 1897. இதில் இருக்க கண்டென்ட்டை திருப்பி சொல்லிடுறேன். ஈஸ்ட்ன்றது காற்றில்லா சுவாசத்தில் நொதித்தல் நடைபெறும். அதே போல் உயிருள்ள ஈஸ்ட் செல்கள்லேயும் நொதித்தல் நடைபெறுது. அதுக்கு காரணமாக இருக்கிறது திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தில் இருக்க ஒரு பொருள் தான் இந்த சைமேஸ். ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸோட ரிவிஷன் பண்ணிடுவோம். சைமேஸ் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா 1897 புன்சர் என்பவர் கண்டுபிடித்தார். இவர் ஈஸ்ட் செல்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாரானது உயிருள்ள ஈஸ்ட் செல்களைப் போலவே திராட்சை ரசத்தில் நொதித்தலை ஏற்படுத்துவதை கண்டறிந்தார். அந்த சாற்றில் உள்ள பொருள் தான் இந்த சைமேஸ். காற்றில்லா உயிர்ப்பு என்றால் என்ன? இதற்கு இன்னொரு பெயர் அனிரோபயாசிஸ். அனிரோபயாசிஸ் என்பது காற்றில்லா உயிர்ப்பு என்று பெயர். காற்றில்லா உயிர்ப்பு என்பது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் வாழ்வதாகும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? அனிரோபயாசிஸ். அனிரோபயாசிஸ் என்பது அனிரோபைசஸின்னு சொல்லலாம் அல்லது அனரோபைசஸின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? அப்போ அனரோபைசாசிஸ் என்பது காற்றில்லா உயிர்ப்பு, ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் வாழ்வதை ஏற்படுத்துவது தான் இதோட முக்கியமான பங்கு. என்சைம் என அழைக்கப்படும் நொதி என்ற சொல் யாரால் முதலாக 1878 பயன்படுத்தப்பட்டது? டாக்டர் குன். ரொம்ப முக்கியம். என்சைம் அல்லது நொதி என்ற வார்த்தை யாரால் பயன்படுத்தப்பட்டுச்சு? டாக்டர் குன். எந்த வருஷம்? 1878. இருள் செயல் எங்கு நடைபெறுகிறது? இருள் செயல் ஒளிச்சேர்க்கையின் இரண்டாம் நிலையாகும் பசுங்கணியங்களின் ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. ரொம்ப முக்கியம். இருள் செயல் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா பசுங்கணியத்தின் ஸ்ட்ரோமா நிலையில் நடைபெறுகிறது. இது ஒளிச்சேர்க்கையின் இரண்டாம் நிலையாகும். CO2 கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தும் நிகழ்வில் அதை ஏற்கும் பொருள் எது? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ரொம்ப முக்கியம். ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் RUBB. இதுதான் CO2 நிலைநிறுத்தும் நிகழ்வில் மூலக்கூறு ஏற்பியாக உள்ளது. இதே கொஸ்டின்ஸை நான் பின்னாடி வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் அந்தளவு முக்கியம். காற்றில்லா உயிர்ப்பு என்றால் என்ன? ஆக்சிஜன் இல்லாத நிலையில் வாழ்வது தான் காற்றில்லா உயிர்ப்பு அல்லது அனிரோபயாசிஸ் என அழைக்கப்படுது. என்சைம் அல்லது நொதி என்ற சொல் யாரால் முதலாக 1878 பயன்படுத்தப்பட்டது? என்சைம் அல்லது நொதி என்ற வார்த்தை டாக்டர் குன் அவர்களால் 1878 பயன்படுத்தப்பட்டது. இருள் செயல் எங்கு நடைபெறுகிறது? இருள் செயல் பசுங்கணியங்களின் ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. இது ஒளிச்சேர்க்கையின் இரண்டாம் நிலையாகும். முதல் நிலை ஒளிச்சேர்க்கை ஒளி சுவாசம் முதல் நிலை, இருள் செயல் இரண்டாவது நிலை. CO2 நிலைநிறுத்தும் நிகழ்வில் எது அதை ஏற்கும் பொருளாக உள்ளது? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் என அழைக்கப்படும் RUBB. அடுத்த கொஸ்டின், C3 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை எந்த செல்களில் நடைபெறுகிறது? C3 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை இலை இடை திசுகள் செல்களில் நடைபெறுகிறது. C3 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை இலை இடை திசு செல்களில் நடைபெறுகிறது. C4 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை எந்த செல்களில் நடைபெறுகிறது? C4 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை இலை இடை திசு மற்றும் கற்றை உறையில் நடைபெறுகிறது. கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கணும். C3 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை இலை இடை திசுவில் மட்டும்தான் நடைபெறுது. ஆனால் C4 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையானது இலை இடை திசு மற்றும் கற்றை உறையில் காணப்படுகிறது. C3 வழித்தடத்தில் மூலக்கூறு CO2 மூலக்கூறு ஏற்பியாக எது உள்ளது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், RUBB. முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பாருங்கள், 7வது கொஸ்டின் தான். அது இதுவும் ஒன்று தான். கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். CO2 நிலைநிறுத்தும் நிகழ்வுன்னு கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், மூலக்கூறு ஏற்பியாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். C3 வழித்தடத்தில் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ஏற்பியாக உள்ளது RUBB. C4 வழித்தடத்தில் இப்போ C3 சொல்லிட்டல, அப்போ அது மாதிரி C4க்கு சொல்லணும்ல. C4 வழித்தடத்தில் கார்பன் டை ஆக்சைடு CO2 மூலக்கூறு ஏற்பியாக எது உள்ளது அப்படின்னா பாஸ்போயினால் ஃபைவரிக் அமிலம். ரொம்ப முக்கியம். C3ல் மூலக்கூறு ஏற்பி CO2 மூலக்கூறு ஏற்பியாக உள்ளது RUBB. C4 வழித்தடத்தில் CO2 மூலக்கூறு ஏற்பியாக உள்ளது பாஸ்போயினால் ஃபைவரிக் அமிலம். C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, உருளை. C4 ஓகேங்களா. C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, உருளை. C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், அமராந்தஸ். ஓகேங்களா. C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, உருளை ஆகியவை C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், அமராந்தஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸை திருப்பி வாச்சிருவோம். C3 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை எந்தெந்த செல்களில் நடைபெறுகிறது? அப்போ C3 தாவரங்களில் என்னென்ன சொல்லியிருந்தேன்? நெல், கோதுமை. ஓகேங்களா. அப்போ நெல், கோதுமையில் ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறுமா? இலை இடை திசுவில் நடைபெறுமா? C4 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை எந்த செல்களில் நடைபெறுகிறது? C4 தாவரங்கள் என்ன சொன்னேன்? மக்காச்சோளம், அமராந்தஸ் சொன்னேன். அப்போ அதில் ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும்னா இலை இடை திசு மற்றும் கற்றை உறையில் நடைபெறுது. C3 வழித்தடத்தில் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ஏற்பியாக RUBB உள்ளது. C4 வழித்தடத்தில் CO2 மூலக்கூறு ஏற்பியாக பாஸ்போயினால் பைவரிக் அமிலம் உள்ளது. C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, உருளை. C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், அமராந்தஸ். ஓகேங்களா. அமராந்தஸ் வந்து ரொம்ப முக்கியம். C3 தாவரங்கள் மட்டும் எடுத்துக்காட்டு கேட்பாங்க. நெல், கோதுமை, உருளை, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒளி சுவாசம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளி சுவாசம் கார்பன் ஆக்சிஜனேற்ற சுழற்சி அல்லது CO2 சுழற்சி என அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். ஒளி சுவாசம் டேஸ் என அழைக்கப்படுது அப்படின்னா கார்பன் ஆக்சிஜனேற்ற சுழற்சி அல்லது CO2 சுழற்சி என அழைக்கப்படுது. வாஸ்குலர் தொகுப்பில் அல்லது கற்றையில் சைலத்திற்கும் புளையத்திற்கும் இடையில் காணப்படுவது பக்க ஆக்கத்திசு. ரொம்ப முக்கியமானது. வாஸ்குலர் தொகுப்பில் கற்றையில் சைலத்திற்கும் புளையத்திற்கும் இடையில் காணப்படுவது பக்க ஆக்கத்திசு.
எளிய திசு என்றால் என்ன? ஒரே வகையான செல்களால் ஆனது எளிய திசு என அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு பாரன்கைமா, கோலன்கைமா. ரொம்ப ரொம்ப முக்கியம். எளிய திசு என்றால் என்னென்னா, ஒரே வகையான செல்களால் ஆனது பாரன்கைமா, கோலன்கைமா. இது எல்லாமே எளிய வகை திசுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ கூட்டு திசுனா பல வகையான செல்களால் ஆனது கூட்டு திசு. அதுக்கு எடுத்துக்காட்டு சைலம் புளோயம். அடுத்த கொஸ்டின்ஸ் வச்சுருப்பேன். கூட்டு திசுவிற்கு எடுத்துக்காட்டு சைலம் புளோயம். இது பல வகையான செல்களால் ஆனது. ட்ரைசோபில்லாவின் உமிழ்நீர் சுரப்பிகளில் பாலிட்டின் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் சிஜி ஃபால்பியானி. எந்த வருஷம்? 1881. ட்ரைசோபில்லாவிட உமிழ்நீர் சுரப்பிகளில் பாலிட்டின் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் சிஜி பால்பியானி 1881. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒளி சுவாசம் டேஸ் என அழைக்கப்படுது. கார்பன் ஆக்சிஜனேற்ற சுழற்சி என அழைக்கப்படுது. CO2 சுழற்சி எனவும் ஒளி சுவாசம் அழைக்கப்படுது. வாஸ்குலார் தொகுப்பு அல்லது கற்றையில் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் காணப்படுவது எது? சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் காணப்படுவது பக்க ஆக்கத்திசு. எளிய திசு என்றால் என்ன? எளிய திசு என்பது ஒரே வகையான செல்களால் ஆனது எளிய திசு என அழைக்கப்படுது. எளிய திசுவிற்கு எடுத்துக்காட்டு பாரன்கைமா, கோலன்கைமா. கூட்டு திசுவிற்கு எடுத்துக்காட்டு சைலமும் புளோயமும். கூட்டு திசு என்பது பல வகை செல்களால் ஆனது கூட்டு திசு. ட்ரைசோபில்லாவில் உமிழ்நீர் சுரப்பிகளில் பாலிட்டின் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் யார்? ட்ரைசோபில்லாவில் உமிழ்நீர் சுரப்பிகளில் பாலிட்டின் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் சிஜி பால்பியானி. எந்த வருடம்? 1881. 18 அதை மாற்றி போட்டிங்கன்னா 81. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். அடுத்த கொஸ்டின். அணைவு சேர்மங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஆல்பர்ட் வெர்னர். ஆல்பர்ட் வெர்னர் தான் அணைவு சேர்மங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர். மயில் துத்தம் என அழைக்கப்படுவது காப்பர் சல்பேட் CuSO4 5H2O. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? CuSO4 5H2O இதுதான் காப்பர் சல்பேட் என அழைக்கப்படும் மயில் துத்தம். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரப்பர் தொழிற்சாலையில் நிறமியாக பயன்படுவது ஜிங்க் கார்பனேட் ZnCO3. ரப்பர் தொழிற்சாலையில் நிறமியாக பயன்படுத்தப்படுவது ஜிங்க் கார்பனேட். ரூபி சிவப்பு நிற கண்ணாடி மற்றும் உயர்தர மண்பாண்டங்களை தயாரிக்க உதவுவது KCS ஊதா. ரூபி சிவப்பு நிற கண்ணாடி மற்றும் உயர்தர மண்பாண்டங்களை தயாரிக்க உதவுவது KCS ஊதா. பொட்டாஷ் ஆலம் என்பது இப்போ நம்ம பார்க்க போகிற 2 கொஸ்டின்ஸும் இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு. 2க்கு மேற்பட்ட உப்புக்கள் வினைபுரிந்து வரும் கரைசல் தான் இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இரட்டை உப்பு என்னென்னா பொட்டாஷ் ஆலமும் மோர் உப்பும். பொட்டாஷ் ஆலமும் மோர் உப்பும் இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு. இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு இது ரெண்டுமே தான். பொட்டாஷ் ஆலத்துக்கான வாய்ப்பாடு K2SO4 பொட்டாஷ் சல்ஃபேட்டு .Al2 ஓப்பன் ப்ராக்கெட் SO4 க்ளோஸ் த ப்ராக்கெட் வெளியே 3. ஓகேங்களா? .24H2O. தயவுசெய்து இதை படிச்சுக்கோங்க. K2SO4 .Al2 ஓப்பன் ப்ராக்கெட் SO4 க்ளோஸ் த ப்ராக்கெட் அடிமானத்தில் 3 .24H2O. தயவுசெய்து எழுதி பார்த்துருங்க. இதுக்கு பேர் என்னென்னா பொட்டாஷ் ஆலம். இது இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து மோர் உப்புக்கு எடுத்துக்காட்டு இரும்பு சல்ஃபேட்டு FeSO4 ஓப்பன் ப்ராக்கெட் NH4 க்ளோஸ் த ப்ராக்கெட் அடிமானத்தில் 2 SO4 .6H2O. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது படிக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மோர் உப்புக்கான வாய்ப்பாடு FeSO4 ஓப்பன் ப்ராக்கெட் NH4 க்ளோஸ் த ப்ராக்கெட் அடிமானம் 2 SO4 .6H2O. அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணைவு சேர்மங்களின் தந்தை என அழைக்கப்படுவர் ஆல்பர்ட் வெர்னியர். மயில் துத்தம் என அழைக்கப்படுவது காப்பர் சல்பேட் CuSO4 .5H2O. ரப்பர் தொழிற்சாலையில் நிறமியாக பயன்படுத்தப்படுவது ZnCO3 என அழைக்கப்படும் ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரப்பர் தொழிற்சாலைகளில் நிறமியாக பயன்படுத்தப்படுவது ஜிங்க் கார்பனேட் ZnCO3. ரூபி சிவப்பு நிற கண்ணாடி மற்றும் உயர்தர மண்பாண்டங்களை தயாரிக்க உதவுவது KCS ஊதா. பொட்டாஷ் ஆலம் என்பது இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு K2SO4 .Al2 ஓப்பன் ப்ராக்கெட் SO4 க்ளோஸ் த ப்ராக்கெட் 3 .24H2O. மோர் உப்பு என்பது இரும்பு சல்ஃபேட்டு FeSO4 ஓப்பன் ப்ராக்கெட் NH4 க்ளோஸ் த ப்ராக்கெட் அடிமானம் 2 SO4 .6H2O. அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.